தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். யாழ் மாவட்டத்தின் அனைத்து எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலும் எரிபொருளை பெற்றுக் கொள்வதற்காக நீண்ட வரிசைகள் மீண்டும் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக யாழ் நகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் உள்ள பலநோக்கு கூட்டுறவு சங்கங்களும் தனியாரதும் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் மக்கள் நீண்ட வரிசையில் நின்று எரிபொருளை பெற்று வருவதாக கூறப்படுகிறது. இதேவேளை எரிபொருளுக்கு தட்டுப்பாடு இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் மக்களே எரிபொருள் நிலையங்களில் நீண்ட வரிசையில் ஒன்று கூடி நின்று எரிபொருளை பெற்றுக்கொள்ள முயற்சிக்கின்றனர் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் வடக்கு மாகாண பிராந்திய முகாமையாளர் தெரிவித்துள்ளார். தங்களை கைவிடாமல் காப்பாற்றுமாறு முன்னாள் அமைச்சர்கள் மகிந்தானந்த அழுத்கமகே மற்றும் நளின் பெர்னாண்டோ ஆகியோர் கதறி எழத் தொடங்கியுள்ளனர். கடந்த 2015ஆம் ஆண்டின் ஜனாதிபதி தேர்தலின் போது 14,000 கரம்பலகைகள் மற்றும் 11,000 டேம் விளையாட்டு பலகைகள் என்பவற்றை கொள்வனவு செய்து முறைகேடான வழியில் விநியோகித்த குற்றச்சாட்டில் மகிந்தானந்த அழுத்கமகே மற்றும் நளின் பெர்னாண்டோ ஆகியோருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மகிந்தானந்தவின் மைத்துனரும் முன்னாள் இராஜாங்க அமைச்சருமான அனுராத ஜெயரத்ன உள்ளிட்ட அரசியல்வாதிகள் சிலர் மகிந்தானந்த மற்றும் நளின் பெர்னாண்டோவை பார்வையிட சிறைச்சாலைக்கு சென்றிருந்த சமயம் அவர்கள் இருவரும் அழுது புலம்பியுள்ளனர். கனிமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கின் பிரதான சந்தேக நபரான இசாரா செவ்வந்தியின் வங்கிக் கணக்கில் 50,000 ரூபாவை வைப்பிலிட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட ஒருவரை விளக்குமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கொழும்பு குற்ற பிரிவினரால் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கொழும்பு பிரதான நீதவான் தனுஜா லக்மாலி முன்னிலையில் நேற்று முன்னிலைப்படுத்திய போது அவரை எதிர்வரும் 20ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதேவேளை நீதிமன்றத்தில் சாட்சியங்களை முன்வைத்த கொழும்பு குற்றப்பிரிவு அதிகாரிகள் சந்தேக நபர் இசாரா செவ்வந்தியின் வங்கிக் கணக்கிற்கு பணத்தை மாற்றியதாக தெரிவித்துள்ளனர். அதன்படி போலீசாரால் முன்வைக்கப்பட்ட சமர்ப்பணங்களை பரிசீலித்த நீதவான் சந்தேக நபரை 20ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டுள்ளார். எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் அனைவரையும் சிறையில் அடைக்கப் போவதாக வீடமைப்பு பிரதி அமைச்சர் டி.பி. சரத் எச்சரிக்கை விடுத்துள்ளார். எதிர்வரும் தேர்தல் காலம் வரும்போது எதிர்க்கட்சியின் அனைத்து அரசியல்வாதிகளும் சிறையில் அடைக்கப்படுவார்கள் என தேர்தலில் போட்டியிடுவதற்கு தேசிய மக்கள் சக்தியை தவிர வேறு எவரும் இருக்க மாட்டார்கள் என அவர் தெரிவித்துள்ளார். கூட்டணி அமைத்து உள்ளூராட்சி மன்றங்களின் அதிகாரத்தை கைப்பற்ற எவரேனும் உத்தேசித்திருந்தால் அவர்களினால் உள்ளூராட்சி மன்றங்களின் அதிகாரத்தை மட்டுமே பிடித்து வைத்திருக்க முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அடுத்த தேர்தலின் போது எதிர்க்கட்சியினர் சிறையில் இருப்பார்கள் எனவும் அது தமது தேவைக்காக அல்ல எனவும் நீதிமன்ற வழக்கு விசாரணைகளின் அடிப்படையில் சிறைக்கு செல்வார்கள் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அண்மையில் இருவருக்கும் 20 மற்றும் 25 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. யாழ்ப்பாணத்தில் பல்வேறு விதமான போதைப் பொருட்களை வைத்திருந்த 4 காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். சுன்னாகம் காவல் நிலைய பொறுப்பதிகாரி தலைமையில் சுன்னாகம் காவல் நிலைய குற்றத்தடுப்பு பிரிவு காவல்துறை பொறுப்பதிகாரியின் கீழ் இயங்கும் குழுவினரால் நேற்றைய தினம் குறித்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ஹெரோயின், கஞ்சா, போதை மாத்திரைகள் மற்றும் ஐஸ் போதைப்பொருள் வைத்திருந்த 4 சந்தேக நபர்களை இவ்வாறு கைது செய்யப்பட்டனர். பொல்கஸ் ஓவிட்ட ஹொரலிமா பகுதியில் பாதசாரி கடவையில் சென்ற 4 மீது வேகமாக வந்த கார் மோதியதில் 2 சகோதரிகள் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இறந்தவர்களில் ஒருவரின் 2 குழந்தைகளும் விபத்தில் பலத்த காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கொரலிமாவில் உள்ள ஹொரண கொழும்பு வீதியில் இந்த விபத்து சம்பவம் நிகழ்ந்தது. 2 பெண்களும் குழந்தைகளும் உறவினரின் இறுதிச் சடங்கிற்கு சென்றுவிட்டு மற்றொரு உறவினரின் வீட்டுக்கு சென்று கொண்டிருந்த போது பாதசாரி கடவையை பயன்படுத்தி வீதியை கடக்கும் போது விபத்து ஏற்பட்டது. கொணப்பொளவிலிருந்து கொழும்பு நோக்கி சென்ற சொகுசு காரை இவ்வாறு மோதியதில் அவர்கள் உயிரிழந்தனர். அனுராதபுரம் மதவாச்சி பகுதியில் சந்தேகத்துக்கிடமான முறையில் உயிரிழந்த பெண் ஒருவருடைய சடலம் ஒன்றினை போலீசார் மீட்டுள்ளனர்.
மதவாச்சி போலீஸ் நிலையத்திற்கு கிடைத்த தகவலுக்கு அமைய மதவாச்சி போலீஸ் பிரிவின் சபாவத்திவத்த பகுதியிலுள்ள கழிவு கால்வாய் ஒன்றிலிருந்து உயிரிழந்திருந்த பெண்ணின் சடலத்தை நேற்று போலீசார் மீட்டுள்ளனர். சடலமாக மீட்கப்பட்ட பெண் 62 வயதுடைய மதவாச்சி கனந்தராவ பகுதியை வசிப்பிடமாக கொண்டவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அவர் வீட்டில் தனிமையாக வசித்து வந்துள்ளார் என விசாரணைகளை மேற்கொண்டு வரும் போலீசார் மேலும் தெரிவித்தனர். உயிரிழந்த பெண்ணின் சடலம் மதவாச்சி வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் கொலையா அல்லது சாதாரண மரணமா என்பது குறித்து கண்டறியப்படாத நிலையில் மதவாச்சி போலீஸ் நிலைய குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் பல கோணங்களிலும் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் நெடுந்தீவு பிரதான வீதியில் இலங்கை வங்கி கிளை அருகே நேற்று ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற முச்சக்கர வண்டி விபத்தில் பாதசாரி ஒருவர் உயிரிழந்துள்ளார். நெடுந்தீவு 11ஆம் வட்டாரத்தைச் சேர்ந்த பரானந்து சகாய தேவதாஸ் என்பவரே உயிரிழந்துள்ளார். வேகமாக வந்த முச்சக்கர வண்டி வீதியை கடக்க முயன்ற இவரை மோதியதில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. விபத்தில் படுகாயமடைந்தவரை மீட்டு வைத்தியசாலையில் அனுமதித்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். உடற்கூற்று பரிசோதனைக்காக சடலம் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. கிளிநொச்சி ராமநாதபுரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வட்டக்கச்சி 10 வீட்டு திட்ட குடியிருப்புக்கு அண்மையில் நீர்ப்பாசன வாய்க்காலினுள் இருந்து ஆணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. இறந்தவர் கல்மெடோ நகர் சம்புக்குளம் பகுதியை நிரந்தர வசிப்பிடமாகவும் ஆறுமுகம் வீதி வட்டக்கட்சி தற்காலிக வசிப்பிடமாக கொண்ட 54 வயதுடைய தனபாலக் சிங்கம் குமாரதாஸ் என தெரிய வந்துள்ளது. இறந்தவரின் சடலம் கிளிநொச்சி பதில் நீதவான் முன்னிலையில் அப்போதிருந்து எடுக்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக ராமநாதபுரம் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக அடுத்த 24 மணித்தியாலங்களுக்கு 6 மாவட்டங்களுக்கு மண்சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் கொழும்பு, களுத்துறை, கண்டி, கேகாலை, நுவரெலியா மற்றும் இரத்தினபுரி மாவட்டங்களுக்கு மண்சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வேறுபாளையில் உள்ள ஒரு வீட்டின் நுழைவாயில் சிக்கி ஒருவர் உயிரிழந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. உயிரிழந்த நபர் குறித்த வீட்டில் பல வருடங்களாக பணியாளராக செயல்பட்டு வந்ததாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். சம்பவம் குறித்து வேறுவலை காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். 2009ஆம் ஆண்டுக்கு முன்பு பெறப்பட்ட சாரதி அனுமதி பத்திரங்களை ரத்து செய்வது குறித்து உடனடி தீர்மானம் எதுவும் எடுக்கப்படவில்லை என மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். 2009ஆம் ஆண்டுக்கு முன்பு பெறப்பட்ட சாரதி அனுமதி பத்திரங்கள் ரத்து செய்யப்படும் என்ற தலைப்பில் சமீபத்தில் பல தேசிய செய்தித்தாள்களில் செய்திகள் வெளியிடப்பட்டிருந்தாலும் மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம் இது தொடர்பில் இறுதி தீர்மானம் மேற்கொள்ளவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக 2009ஆம் ஆண்டுக்கு முன்பு பெறப்பட்ட சாரதி அனுமதி பத்திரங்களுக்கு பதிலாக புதிய சாரதி அனுமதி பத்திரங்களை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் ஆணையாளர் மேலும் தெரிவித்துள்ளார். கம்பகா மினுவாங்குட போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பமுனுவ சந்தையில் நேற்று இரவு மோட்டார் சைக்கிள் ஒன்று எதிர்த்து திசையில் பயணித்த வேனுடன் மோதியதில் பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக அம்பாறை போலீசார் தெரிவித்தனர். விபத்தின் போது மோட்டார் சைக்கிளை ஓட்டிச் சென்றவரும் பின்புறத்தில் மினுவாங்குட வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டதன் பின்னர் பெண் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கம்பகா உடுகம்பள பிரதேசத்தைச் சேர்ந்த 53 வயதுடைய பெண்ணொருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.